நட்சத்திர ஒளி. நீ எங்கள் காலத்துக்குள் வந்துட்டே என்றார். கதிர் நடுங்கினான். நான் எப்படி இங்கே என்று கேட்டான். முதியவர் சிரித்தார். இந்த மரம் நேரத்தை நினைவில் வைத்திருக்கும். யாராவது அதன் நிழலில் உறங்கினால் அது அவர்களை தன் நினைவுகளுக்குள் இழுத்துவிடும். அந்த வார்த்தைகள் முடிவதற்குள் மரத்தின் கிளைகள் திடீரென நீளமானது. அவை பாம்புகள் போல அசைந்தன. முதியவர் மெதுவாக மாறினார். அவரது முகம் கருப்பாகி கண்கள் வெள்ளையாக மின்னின. இந்த மரம் நினைவுகளை மட்டும் காப்பாற்றாது, அது உயிர்களையும் காப்பாற்றும் என்ற குரல் ஆழமாக ஒலித்தது. கதிர் தரையை பார்த்தான். அங்கே பல நிழல்கள் இருந்தன. அவை மனிதர்களின் நிழல்கள் போல, ஆனால் உடல்கள் இல்லை. அந்த நிழல்கள் மெதுவாக நகர்ந்து மரத்தின் வேர்களுக்குள் இழுக்கப்பட்டன. இவர்கள் எல்லாம் இங்கே தூங்கினவர்கள் என்றார் முதியவர். கதிரின் உடல் குளிர்ந்தது. அவன் ஓட முயன்றான். ஆனால் அவன் கால்கள் வேர்களால் பிடிக்கப்பட்டது. வேர்கள் உயிருள்ள பாம்புகளைப் போல அவன் கால்களைச் சுற்றி கொண்டன. மரம் முழுவதும் இரத்தம் போல சிவந்தது. வானம் கருமையாக மாறியது. நீ திரும்பி போகணும்னா ஒரு நினைவை கொடுக்கணும் என்ற குரல் ஒலித்தது. என்ன நினைவு என்று கதிர் நடுங்கி கேட்டான். உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று என்ற பதில் வந்தது. கதிரின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் தன் தாயின் முகத்தை நினைத்தான். அவள் சிரிப்பு, அவள் குரல், அவன் சிறுவயதில் அவளை பற்றிய நினைவுகள். அந்த நினைவு மெதுவாக அவன் மனதிலிருந்து பிரிந்து ஒளியாக மாறி மரத்தின் உள்ளே இழுக்கப்பட்டது. அந்த நொடியில் உலகம் சுழன்றது.